ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது ரெசிபி கூட லைவாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நம்ம 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவையை வச்சு 1 மாதத்துக்கு தேவையான ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். 1 2 இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம். அடுத்து 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்கணும். அடுத்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். 1 2 இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்யை நம்ம மொறுமொறுப்புக்காண்டி சேர்த்துருவோம். இந்த மாதிரி நெய் திட்டாக இருக்கக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி வரணும். அடுத்து இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் இது கூட சேர்க்க போகிறோம். இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிடுங்க. இல்லைனா 4 ஏலக்காவும் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சீனி போடணும். இப்போ சீனி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் சீனியை இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. 1 2 இப்போ இதில் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது பிஸ்கட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதை எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண அந்த ஸ்நாக்ஸை பொரித்து எடுக்க போகிறோம். ஒரு கடாயை வச்சு இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அதில் நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கதை போட்டுருணும். இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் திருப்பி விட்டு விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வைங்க, இன்னும் உள்ளே வந்திருக்காது, வேறு வெளியே மட்டும் ஃபுல்லாக கிறிஸ்பியான மாதிரி கருப்பாயிடும். இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும்.
இந்த மாதிரி நம்ம பண்ண எல்லா மாவையும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வெட்டி வெட்டி போட்டு பொரித்து எடுத்தால் போதும். ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. வெறும் 2 கப் கோதுமை, 1/2 கப் ரவையை வச்சு 1 மாதத்துக்கு தேவையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.